ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாட்டா கரோ இ-வெஹிக்கல். டிஸ்பிளே பாருங்க. இப்போ இருக்க இந்த ரேஞ்ச், இது வந்து இ-வெஹிக்கலோட ரேஞ்ச். பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. ரேஞ்சு 10 கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது. நம்ம புது வண்டி தான், எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆன் ஆஃப், ஹெட்லைட் ஆன் ஆஃப் எல்லாமே செம்மையாக இருக்குது. இண்டிகேட்டர் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து ஸ்டேரிங்கை விட பட்டன்ஸ் பாருங்கள். ஸ்பீடாக இருந்துச்சு, லெவல் ஸ்பீடு, இதெல்லாம் வியூஸு இது நல்லா கொடுத்துருவாங்க. சேமும் இது பாருங்க. காலாட்டம் பண்ணது ஃபுல்ட்டு வித்து வால்யூம், நெக்ஸ்ட் வால்யூம், வாய்ஸ் ரெக்கார்ட், ஃபோன் கட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து இதில் வந்து பெரிய எல்இடின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏர் கூலர் செம்மையாக இருக்குது. இந்த ரோம் நல்லா இருக்குது. இந்த டிசைனு மாதிரி வெரி வெரி வெரியாக இருக்குது. பள்ளம் வீடு மாதிரி அழகாக இருக்குது. இவைக்கில் எப்பயும் இருக்க போல் பவர் மோடு, ஆட்டோ கிளாஸ், இவி, எக்கோ, ஸ்போர்ட்ஸ் மோடு. அப்புறம் எல்லாத்துக்கும் இங்கே பார்க்கிங் பட்டன் தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பார்க்கிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம்னா 360 கேமரா எப்படி இருக்குது, அழகாக இருக்கா. இது டச்சு தான், தெரியுதுங்களா? டச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் லாக்கு. டிக்கி ஓப்பன், டிக்கி ஓப்பன். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எப்படி இருக்கிறது. இதை வந்து இறக்கிறதுல போகாமல் ஹெட்லைட்டோடது சார்ஜிங் டச் பண்ணால் ஃப்ரண்டில் ஓப்பன் ஆகும். ஃப்ரண்ட்லான்னா இங்கே இருக்கும், எனக்கு தெரியுதுங்களா? இதெல்லாம் ஓப்பன் ஆகும். அடுத்து வந்து இது பூரா அவங்களுக்கு தெரியாது. இது மேலே ஏசி, விண்டோ, ஏசியோட கூலரு, இது எல்லாமே டச்சில் கொடுத்துருவாங்க. இப்போ ஏசி ஆஃப்னா ஏசி ஆஃப் வச்சோ, ஏசி ஆன் ஆகிடுச்சோ, தெரியுதா? எல்லா கூலர் மாறிடுச்சுங்களா, அப்படி மாற்றிக்கலாம். இது வந்து டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு, கூட்டுறதுக்கு எப்பயும் எல்லா வண்டியில் வர மாதிரி. ஸ்பீக்கர் சவுண்ட்ஸ் நல்லாயிருக்கு. இங்கே ஒரு ஏர் பேக் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ஏர் பேக் கீழே இங்கே எப்பயும் ஏர் பேக் வரும், கீழே கொடுத்துருப்பாங்க போல். இந்த ஏர் பேக்கு ஓகே தான். அடுத்து வந்து நம்மளுக்கு பாக்ஸ், சின்ன பாக்ஸ், ஒரு கோலர் பாக்ஸ் கிடையாது போல். கோலர் பாக்ஸ் கிடையாது, அது ஓகே. அடுத்து வந்து இங்கே வந்து சார்ஜிங் டைப் சி டு சி போடுங்களா, அதுக்கேற்ற மாதிரி நார்மல் சார்ஜ் எப்படின்னு போடுற மாதிரி நம்ம கனெக்டர் வச்சு போடுற மாதிரி இருக்குது. டோரில் வந்து ஸ்பீக்கர் அங்கே ஜேபிஎல் கொடுத்துருக்காங்க, தெரியுங்களா? இங்கேயே அதுலேயும் ஜேபிஎல் அதே இருக்கும். இங்கேயும் ஜேபிஎல், இங்கேயும் ஜேபிஎல். கிளாஸ் கண்ட்ரோல் இங்கே வந்துடுது. டிஸ்பிளே அந்த ஆட்டோ மிரர் அதான் வரும். இது விண்டோ மேலே மொட்டை மாதிரி பங்குன்னு சொல்லுவாங்களா, அந்த இது வருது. ஓகே. இது வந்து சென்டரில் டோர் ஓப்பன், லைட் நைட் டைம் பகலில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு இதுக்கு ஓகே கரெக்டாக வந்து வச்சுருக்காங்க. ஆனால் பேக் பேஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது பாருங்க. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. இ-வெஹிக்கிள் லெவலாக இது கொடுத்துருக்காங்கண்டு நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து நாங்கள் வெளியே வந்து உங்களுக்கு அது செல்ஃபோனோட சாரி காரோட வெளி வியூஸாக காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். டாட்டா கரு எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா? அலைவெல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. சேஃப் கலர் டிசைன் செம்மையாக இருக்குது. அடுத்து வந்து சார்ஜிங் போடுறது. இது வந்து எல்இடி லைட்டு, அது இண்டிகேட்டர், சைடில் இண்டிகேட்டர், எல்இடி டிசைனை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கூப்பிட்றேன், லைனில் வாங்க, ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.